இன்னைக்கு மொத்தமாவே டயட் என் கண்ட்ரோல்லே இல்ல. வெல்கம் டு டே 65. இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். அதனால மத்தியானம் இந்த ரம்ஜான் காம்போ வாங்கிட்டேன். இன்னைக்கும் பேக்கிங் பக்காவா இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸோட சேர்த்து நட்ஸ், இஞ்சி துண்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ஓகேவான டேஸ்ட்ல இருந்துச்சு. பிரியாணி ஓகே, பீஸும் ஓகேவான சைஸ்ல இருந்துச்சு. ஷீக் கபாப் இன்னைக்கு கொஞ்சம் ஆயிலியா இருந்துச்சு. ஆனா பக்காவா குக் ஆயிருந்துச்சு. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா சாஃப்டா இருந்துச்சு. ரைத்தால தான் இன்னைக்கு வெங்காயமும் இல்ல, வெள்ளரிக்காவும் இல்ல. ஆஸ் யூஷுவல் குலாப் ஜாமுனோட திருப்தியா அந்த மீலை முடிச்சாச்சு. ஈவினிங் ஃப்ரெண்டோட டீ கடைக்கு போயிருந்தேன். யூசுவலா டீ அல்லது காஃபி தான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். கோல்டு காஃபில சுகர் கம்மியா போடுங்கன்னு சொன்னேன். அவன் ரொம்ப தண்ணியா போட்டுட்டான். குடிக்க குடிக்க காஃபி குடிச்ச ஃபீலே இல்ல. தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. அத போய் சொன்ன பிறகு புதுசா ஒண்ணு போட்டு குடுத்தான். அதுல செம சுகரு. பாதி மேல குடிக்க முடியல. நைட்டு ஊருக்கு பஸ் ஏறிட்டேன். டின்னருக்கு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வண்டி நிறுத்துனாங்க. அங்க புரோட்டீனுக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு செட் சப்பாத்தி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். வெஜிடபிள் குருமால கொஞ்சம் ஃபைபர் கிடைச்சது. ஆனா பசி தீரல. அங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பஸ்ல ஏறிட்டேன். எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் ஹை கேலரி. இந்த ஒரு பார் 200 கேலரி மேல வரும். இன்னைக்கு நைட்டு நம்ம சிக்கன் சாப்பிடாதனால கேலரி ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிரும். ஆனா ஓவராலா இன்னைக்கு புரோட்டீன் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.